முத்து பார்த்துட்டிங்கன்னா மெயினாக பயந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா, சிட்டி இருந்துட்டு முத்துவ எப்படியான பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எதனா ஒரு பிளான் போட்டுருக்காங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா, முத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, "உஷாரா இருங்க. உங்களுக்கு ஏதோ கண்டம் இருக்கா?" அப்படின்ற மாரி மீனா சொல்கிறாங்க. ஆனா முத்து பார்த்துட்டிங்கன்னா, இத பத்தி எதுவுமே பெருசா எடுத்துக்காது. "மீனா நான் எப்பவுமே உஷாரா தான் இருக்கேன். நீ இத பத்தி கவலைப்படாத. யாரோ சொன்னாங்கன்றதுக்கோசரம் நீ கயிறெல்லாம் வேற கட்டுற. சரி உன் நம்பிக்கைய நீ வீணடிக்கல. ஆனா வந்துட்டு நாம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய செஞ்சுட்டு இருந்தோம்னா, வர்ற ஆபத்து கூட தானா போயிரும். அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா, மீனாவுக்கு சமாதானம் சொல்லிட்டு தாட பார்த்தீங்கன்னா, டிரைவர் ஓட்ட போயிடுறாரு. இப்படி போயிட்டு இருக்க மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, நித்யாவோட உட்பி வந்துட்டு, "புதுசா பிளாட் வாங்கியிருக்கேண்ணே. நீங்க வந்தா தான் உங்க கையால அட்வான்ஸ் குடுக்கணுண்ணே. ஏன்னா எங்க லவ் சேர்த்து வச்சது நீங்க தானே." அப்படின்னு சொல்லி கூப்பிட, முத்துவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "சரிடா வந்துடுறேன். நீ சொல்லி நான் வராம இருப்பேனா. கூடவே மீனாவும் கூட்டு வரேன்." அப்படின்னு சொல்ல, "ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு 10 மணிக்கு வந்துருங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் பார்த்துக்கிங்கன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலைல கிளம்பி ஃப்ளாட்டுக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, கதிர் வேற. கதிர பார்த்த உடனே முத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. "டேய்! நீ தானே கதிரு. நீ ஆல்ரெடி வந்து எங்க அண்ணனுக்கு ரூ. 30,00,000 ஃப்ளாட் வித்த அவன் தானே?" அப்படின்னு சொல்லும். மீனாவும் வந்துட்டு, "ஆட ஆமாங்க. இவன் தாங்க. புடிங்க. இவன் சரியான ஃப்ராடுங்க." அப்படின்னு சொல்ல, உடனே முத்து பார்த்தீங்கன்னா, நல்லா வசமா புடிச்சிடுறாங்க. உடனே அண்ணன் அது உட்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னண்ணே சொல்ற? இவன் ஃப்ராடா? இவரு தானுங்க இவரது ஃப்ளாட்டு. இவர்கிட்ட இருந்தா நான் வாங்க போறேனே." அப்படின்னு சொல்ல, "டேய் நல்லா இது பண்ணுடா. இவன் சரியான ஃப்ராட்ரா. ஆல்ரெடி மனோஜ் கிட்ட வந்து ரூ. 30,00,000 ஒரு வீட வந்து தலையில கட்டிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான்டா. இவன தான் இத்தன நாளா தேடிட்டு இருந்தோம். நல்ல வேளை நீயும் ஏமாற பார்த்து எப்படியோ உஷாரா புடிச்சுக்கிட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர புடிச்சு நல்ல 4 அடி அடிச்சுட்டு, "இவன இப்படியே விடக்கூடாதுங்க. போலீஸ்ல புடிச்சு குடுங்க." அப்படின்னு சொல்ல, "பாப்பா போலீஸ் எல்லாம் வேணாம்ப்பா. உன் காசு எவ்வளவோ நான் குடுத்துர்றேன்ப்பா. என்ன விட்டுருப்பா." அப்படின்னு சொல்லி கதிர் பார்த்தீங்கன்னா கெஞ்ச ஆரம்பிச்சுடுறாரு. "டேய் என்னை ஏமாத்துற மாரி எத்தன பேரு ஏமாத்திருப்பாங்க. என்ன மாரி தானே எல்லாருமே வந்துட்டு பணத்த காணோம்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருப்பாங்க. உன்னை எப்படி சும்மா விட முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு அவன அடிச்சு டாக்ஸில ஏத்திட்டு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விட்டுர்றாங்க. போலீஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "ஃப்ராடு உன்ன இத்தன நாளா நாங்க தேடிட்டு இருந்து எப்படி நல்லபடியா புடிச்சிட்டு வந்துப்பா." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "ஆனா நீ அவன அடிச்சிடலாம் கூடாது. புடிச்சானா கொண்டு வந்து போலீஸ்ல விட வேண்டியது. உன்ன யாருப்பா அடிக்க சொன்னது?" அப்படின்னு முத்துவ கேட்குறேன். "சார் ஏதோ ஆத்திரத்துல அடிச்சிட்டேன் சார். இவன் தப்பிக்க பார்த்தா அதனால தான் அடிச்சுட்டேன். மன்னிச்சிடுங்க சார்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க, "சரி நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர புடிச்சு ஜெயில்ல போட்டுடுறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்றத நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.